இந்த செகண்ட் கழட்டி தரேங்க. என்ன பண்றீங்க இப்போ? இப்ப கழட்டி தரேன் கையில. இதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியலையாமா? வேணாமா போடுமா. வணக்கம். இந்த ஊடகங்களில் வரக்கூடிய பல செய்திகளை நாம் பார்க்குறோம். இப்போ நம்ம யூடியூப்பே ஒரு ஊடகம் தானே. அச்சு ஊடகம், பேப்பர், ஒலி ஊடகம், வானொலி, காட்சி ஊடகம், காணொளி, சின்னத்திரை, வெள்ளித்திரை, அப்புறம் எக்ஸலம், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இன்றைக்கு இருக்குது. இதில் தனிநபர்கள் யூடியூப் நடத்துகிறாங்க, குழுவாகவும் நடத்துகிறாங்க, பரிதாபங்கள் மாதிரி நண்பர்கள் சேர்ந்து நடத்துகிறாங்க, இன்னும் பல பேர் ட்ராவலாக் மாதிரி பல இது நடத்துகிறாங்க. இது தவிர தொலைக்காட்சிகளில் சமையல் பற்றிய குறிப்புகள் வருது, நிறைய தொடர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தொடர்கள் பற்றிலாம் விமர்சிக்க முடியாது, ஏன்னா நானும் தொடரில் தான் இருக்கேன். அது தவிர மருத்துவம் பற்றி வருது, பேட்டி வருது, பல்வேறு செய்திகள் வருது. சினிமா பற்றிய செய்தி இல்லாமல் இல்லவே இல்லை. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது தவிர நிறைய டிபேட் ஷோ பார்க்குறோம். அந்த இதில் என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கத்தில் மக்கள் உட்கார்ந்து அவங்க பேசுகிறாங்க. நடுவில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு பேருடைய கருத்துக்களை வாங்கி நமக்கு கொடுக்குறாரு. நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் சார், லைக் எமோஷ்னலாக. அரிய செய்திகளும் இதில் இருக்குது, நம்ம இதை மறுக்கவே முடியாது. அரிய செய்திகளும் சந்திக்க முடியாத பலருடைய அறிமுகமும் நமக்கு இதன் மூலம் கிடைக்குது. ஆனால் சமீப காலமாக என் கண்ணில் தான் பட்டுச்சுன்னு நான் சொல்ல முடியாதுங்க. ஒரு பக்கம் மாடர்ன் கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் மரபு ரீதியான பெண்கள் உட்காந்துருக்காங்க. இவங்களுடைய பேச்சின் போது எல்லை மீறுற அளவுக்கு சில பேச்சுக்கள் இருக்குது. அதாவது இளமைக்குரிய துள்ளல் இருக்கணுங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. முதுமை சில நேரங்களில் போர் அடிக்க தான் செய்வாங்க, அதை நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால் எங்கே நமக்கு பயம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி இவர்கள் மருமகள், அவர்கள் மாமியார், இவர்கள் கணவன்மார்கள், அவர்கள் மனைவிகள், இப்படின்னு உறவு முறையை வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஷோ நடத்துகிறப்ப அவங்க இதுதான் சாக்குன்னு எல்லை மீறி பேசுகிறாங்க, இல்லை பேச வைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியலை. நானும் ஊடகத்தில் தாங்க இருக்கேன். எப்படி அப்படின்னா, ஒரு அம்மா பேசிக்கிட்டே படக்குன்னு தாலியை கழட்டி எரிஞ்சிருவேன் அப்படிங்குதுங்க. ஆச்சரியமாக இருந்தது. அந்த பக்கம் ஒரு அம்மா கண்ணீர் விடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த செகண்ட் கழட்டி தரேங்க. என்ன பண்றீங்க இப்போ? இப்ப கழட்டி தரேன் கையில. இதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியலையாமா? வேணாமா போடுமா. அப்புறம் இன்னொரு பெண்மணி சொன்னாங்க, என்னது 24 மணி நேரம் தாலி போட்டுக்கிட்டு இருக்கணுமா? நான்லாம் கழட்டி ஆணியில் மாட்டிடுவேன். தாலி, மெட்டி, குங்குமம் வச்சுக்கிறது எல்லாம் அவங்களுடைய சுயமான உரிமை, பெண் உரிமை. இது அவருடைய விருப்பம், இதிலலாம் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அதை நீங்கள் புனித சின்னம்னு நினச்சா அதை போட்டுக்குங்க. இல்லை அது ஒரு கயிறு தான், இல்லை அது ஒரு இது தான் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றபடி அதை பயன்படுத்துங்க. சரி, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு சின்ன இது ஏற்பட்டால் கூட உடனே அந்த கணவன்மார்கள் வந்து கிடுகிடுன்னு நடிங்கிறதும் மயக்கம் போடுறதும் அது ஏற்படுறதுங்கிறதும். இப்போ உதாரணமாக இந்த தாலி பிரித்து போடுறதுங்கிறது மாதிரி ஒன்று திருமணமானவொடனே 2-3 நாளில் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அந்த சரியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. இப்போ இந்த செயின்லேயே போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சின்ன இடையூறுகள் ஏதாவது நேர்ந்தால் கூட, இப்போ உதாரணமாக இப்படி வச்சுக்கோங்க, மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு ஸ்கேன் பண்ண போகிறப்ப தங்க நகைகள் இருக்கக்கூடாது, தாலி உள்பட கலட்டி கொடுத்து தான் போகணும்னா, அந்த நேரத்தில் உடனே கணவன் ஐயோ எனக்கு என்ன ஆயிருமோ அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. அந்த கணவன்மாரும் கொஞ்சம் பொத்து போகணும். இப்போ உதாரணமாக அவங்க தலையில் வச்சுருக்க பூ கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரி விழுந்துருச்சுப்பா வேணாம் எடுக்க வேண்டாம் அப்படி போகணுமே தவிர, ஐயோ பூ விழுந்துருச்சு என் உயிருக்கு எதுன்னு ஆபத்து இருக்குமோ அப்படின்னு நினச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உயிருக்கு ஆபத்துனா அது எப்போவும் வரத்தான் செய்யும். இருக்கிற நாள் வரைக்கும் இருந்துட்டு போகிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி சில நேரங்களில் முந்தியெல்லாம் குங்குமம் வச்சுருப்பாங்க, இப்போ வேணும்னா வச்சுக்கிறாங்க. சில சமயத்தில் முகத்தை கழுவிட்டு வைக்கிறப்ப மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏம்மா குங்குமத்தை வச்சுக்கலையான்னு கேட்டால் சரின்ட்டு போகிறாங்க. வைக்கலைன்னா பெண்ணா இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவரும் ரொம்ப வற்புறுத்தாமல் இருந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பெரியவங்கெல்லாம் கூட மரபு ரீதியான விஷயங்களை சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் வருத்தப்பட்டு வராதிங்க. இன்னொன்றையும் நான் பார்த்தேன், ஒரு பக்கம் நம்பிக்கை உள்ளவர்களும் இன்னொரு பக்கம் நம்பிக்கை இல்லாதவர்களையும் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. மூட நம்பிக்கை வேறங்க, நம்பிக்கை வேறங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நம்பிக்கைகள் எல்லா மதத்துலேயும் உண்டு. அந்தந்த மதத்துக்குரிய நம்பிக்கைகளை நாம் கேலி பண்ணவோ
நாம் அது காலில் போட்டு மிதிக்கவோ கூடாது. அவர் நம்புகிறாரு, அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமான மரியாதை கொடுக்கணும். ஏன் நம்பிக்கைக்கு ஓ நம்பிக்கையை ஒத்து வரலைங்கிறதும், என்னையா இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த நிலையிலிருந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு. இப்போ நான் பேச வந்தது என்ன தெரியுங்களா, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்குறப்ப ஓரளவு பண்பட்டவங்களுக்கு சரிங்க. ஆனால் அடுத்த தலைமுறையை சேர்ந்து வரக்கூடியவங்க, நான் இப்படித்தான் ஆடை உடுப்பேன், நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படின்னு பையனோ பொண்ணோ சொல்கிறதும், ஏன் விருப்பப்படி தான் நீ ஆடை உடுத்தணும், நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்துகிறவங்களும் கொஞ்சம் தங்களை மாற்றிக்கிட்டா நல்லதுங்க. நினைவு வச்சுக்கோங்க, ராஜாராம் மோகன் ராய் என்கின்ற ஒரு மனிதருடைய பெருமுயற்சியால் அவங்களுடைய அண்ணன் மனைவி அண்ணி உடன்கட்டை ஏற்றப்பட வேண்டும் என்று ஊரே கூடி நின்ற போது அவர் ஒருத்தரை கண்ணீர் விட்டு அழுது அதை தடுக்க பார்க்குறாரு. பிறகு அவர் பன்மொழி தெரிந்தவர் ஆதலால், லண்டனில் படித்தவர் ஆதலால், ஆங்கில அரசாங்கத்துக்கு விடாமல் எழுதி உடன்கட்டை ஏறுதல் சட்டப்படி குற்றம்னும் அதை செய்கிறவங்க உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள்னு கொண்டு வந்த பிறகுதான் பெண் இனம் காப்பாற்றப்பட்டது. ராஜாராம் மோகன் ராயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மூட நம்பிக்கை, நம்பிக்கை இதுக்கு ஏற்றபடியாக நம்முடைய மனநிலையை வைத்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அந்த தெய்வம் காக்கும் என்றும் நம்பலாம். தெய்வம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. எதுவாக இருந்தாலும் பொதுவெளிக்கு வருகிற போது நாம் மிக மகிழ்ச்சியாக பிறரை நாம் கையாள வேண்டுமே தவிர மனம் நோக செய்யக்கூடாது என்பது என் வேண்டுகோள். இந்த கருத்தில் நீங்கள் உங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் சரி, வழக்கமாக என்ன இப்போ ஒரு 4-5 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்படி தெரியுமா, என்ன இந்த உருட்டுறாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படி பேசினாலும் நம்ம பார்த்துக்கலாங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.